ஹாய் சினிஃபல்ஸ் சித்தார்த் சுந்தரராஜன். ஸோ இந்த வாரத்தில் சினிமா பிஸ்டாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு உங்களுக்கு நான் 2 படம் சஜஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த வாரம் நான் ஒரு 2 படம் பார்த்தா சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதில் வந்துட்டு ஒன்று வந்துட்டு கிஃப்டட் 2017 ரிலீஸ் ஆன படம், ஒரு ஹாலிவுட் படம். இப்போ தான் ரீசெண்டாக இதில் ட்ரெண்டில் போயிட்டு இருந்துச்சு. ஸோ நான் இப்போ தான் பார்த்தேன். ஸோ படத்தோடைய பிளாட்டை பொறுத்தவரை வந்து கிறிஸ்டவன்ஸ் நடிச்சிருக்காரு, நம்ம கேப்டன் அமெரிக்கா நடிச்சிருக்காரு, அவர் தான் நடிச்சிருக்காரு. ஸோ ஒரு குட்டி பாப்பா. ஸோ பிளாட்டை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒரு ஆள் வந்துட்டு அவரோட அக்கா பொண்ணை வந்துட்டு வளர்க்குறதுதான் கதை. ஸோ அவர் வளர்க்குறாரு, அது ஒரு சைடு. பட் அட் தி சேம் டைம் வந்துட்டு அந்த அந்த பையனுடைய அம்மா இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த குழந்தையோடைய பாட்டி, அவங்க வந்துட்டு இந்த பொண்ணு எனக்கு வேணும், நான் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணத்துக்காக வந்துட்டு கூப்பிடுறாங்க, கேஸ் போடுறாங்க கோர்ட்ல, அந்த குழந்தை எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன காரணங்கிறது படம் பார்த்து தெரிஞ்சுங்க, அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு அவங்க ஒரு காரணத்துக்காக தான் அந்த குழந்தைய எதிர்பார்க்கறாங்களே தவிர பாஸ்ட்னால கிடையாது. பட் இவரு பாஸ்டால அந்த குழந்தைய வளர்க்குறாரு. ஸோ இவங்க 2 பேத்துக்கு வந்து எமோஷனல் பாண்டிங் என்ன மாதிரி இருக்கு, தாய்மாம ஸ்தானத்துல இருந்து அந்த குழந்தைய வந்துட்டு அப்பா மாதிரி பாத்துக்கிறதுல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டைனமிக்ஸா ஒரு படம் பண்ணியிருக்காங்க. செம்ம சூப்பரா இருக்கு படம். ஸோ முக்கியமா கேரக்டரைசேஷனாவே செம்ம சூப்பரா எழுதியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் வந்துட்டு அழகா அமைஞ்சிருக்கு. இந்த படத்துல தமிழ்ல எடுக்கவே முடியாது. ஆக்சுவலா வந்துட்டு அது சட்டப்படி வந்துட்டு ஒரு சிங்கிள் பேரண்டா ஒரு பையன் வந்துட்டு ஒரு பொண்ணை வளர்க்குறதே வந்துட்டு இதுதான் சொல்றாங்க. ஸோ சொந்த பொண்ணா இருந்தா மட்டும் தான் வளர்க்க முடியுமாமா. ஸோ அப்படிலாம் வேற இருக்குது. ஸோ ஒரு சூப்பரான படம், கண்டிப்பா பாருங்க. ஒரு ஃபீல் குட்டான ஒரு படம். இன்னொரு படம் வந்துட்டு பாட்டுன்றதா தமிழ் படம் தான். குரு சோமசுந்தரம் குடும்பஸ்தன் படத்தை வந்துட்டு மாமா கேரக்டர் பார்த்துருப்பீங்களா, அவர் நடிச்ச படம். ஸோ இட்ஸ் வந்துட்டு ஒரு ட்ரிங்கிங் ஹெல்த் அப்படின்னு சொல்றாங்களே, அதுக்கு வந்துட்டு ஒரு படம். இட்ஸ் அவேர்னஸ் ஃபிலிம். பட் இது வந்துட்டு ஒரு ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் மாதிரி தான் எடுத்திருக்காங்க. ஸோ ஒரு குடிகாரனோட வாழ்க்கை என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கிறது ஒரு ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் அந்த ஜான்ருக்குள்ள பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதா மொத்த கதையாவே இருக்கு. ஸோ ஒரு 2.5 மணி நேரம் லென்த்தான படம் தான். கொஞ்சம் லேக் அப்படிங்கிறது இருக்குதான் செய்யுது. பட் இருந்தாலும் ஒரு ஸ்லைஸ் ஆஃப் லைஃபோட அந்த ஃபீல் இருக்கிறதுனால அந்த லேக் பெருசா வந்துட்டு தெரியல. ஸோ ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ஒர்த்தான படம். டைம் வர மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ வந்து அப்டேட்ஸ்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங் வித் குட் அக்லி படத்தோட டீசர் வந்து இந்த வாரம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு இல்லையா. டெரிஃபிக்கான டீசர், ஃப்ரேம்ஸ் எல்லாம் அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. அண்ட் லைட்டிங், கலர் பேலட் எல்லாமே வேற லெவலு. மார்க் ஆண்டனி வைப்ல லைட்டா வந்து அப்படியே கொஞ்சம் டிஃப்ரெண்டாவும் பண்ணியிருக்காங்க. மியூசிக் ஜி பிரகாஷ் வந்துட்டு வேற லெவல் பண்ணியிருக்காரு. அந்த ஸ்டோரி வந்துட்டு லைட்டா தான் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ பெருசா வந்துட்டு அந்த அளவுக்கு ரிவீல் ஆகல. அண்ட் கேரக்டரைசேஷன் ஓரளவுக்கு ரிவீல் ஆயிருக்கு. ஸோ இந்த பாஸ்ட்ல வந்துட்டு ஒரு கேரக்டர் காட்டுறாங்க, ரொம்ப எங்கரான லுக், அது வந்துட்டு குட் அப்படிங்கிற மாதிரியும், அண்ட் பில்லா மாதிரி ஒரு லுக் இருக்கு, அது வந்துட்டு பேட் அப்படிங்கிற மாதிரியும், அண்ட் கேங்ஸ்டர் கணேஷோட அந்த ஸ்டைல்ல வந்துட்டு ஒரு லுக் இருக்கு இல்லையா, ஒரு வியர்டான ஒரு அந்த குவைக்கி லுக்ல, அதுல வந்துட்டு அக்லி அப்படிங்கிற அந்த கேரக்டராகவும் இருக்குன்னு சொல்லிக்கிறேன். ஸோ இதுல வந்துட்டு இந்த குட் அப்படிங்கிற அந்த கேரக்டர் வந்துட்டு பாஸ்டாவும், இந்த பேட் அப்படிங்கிற பில்லா கேரக்டரோட ஒரு மிட் பாஸ்ட் ஆகும், பிரசன்ட்ல வந்துட்டு அக்லி கேரக்டர் இருக்கிற மாதிரி இருக்கலாம்னு சொல்லிட்டு என்னோட கெஸ். காட்சி சீக்வன்ஸ் எல்லாம் இருக்கு, ரொம்ப பயங்கரமா இருக்கு. லாட் ஆஃப் ரெஃபரன்சஸ் வந்து டீசருக்குள்ள ஒழிச்சு வச்சிருக்காங்க. நெக்கிள்ஸ் வந்துட்டு தீனாவோட ரெஃபரன்ஸ், அப்புறம் சீவிங் கேம் போறது வாலி ரெஃபரன்ஸ், அதுக்கப்புறம் ஹேண்ட் சைன் இப்படி பண்றது வந்துட்டு வேதாளம் படத்தோட ரெஃபரன்ஸ், அண்ட் கோட் சூட் பில்லா ரெஃபரன்ஸ் சொல்லிட்டு ஏகப்பட்ட ரெஃபரன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ படத்துக்கு வந்துட்டு பயங்கர ஹெல்ப்ல இருக்கேன். ட்ரெயிலர் வந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஃபர்தரா என்னென்ன மேட்டர் அப்படிங்கிறதுமே தெரியும். த்ரிஷாமே இந்த படத்துல இருக்காங்க, அவங்க இந்த டீசர்ல வந்துட்டு சரியா காட்டவே இல்லை. ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆகுது. ரொம்ப ஒரு கொஞ்சம் பர்சன்ட் தான் இந்த டீசர்ல யூஸ் பண்ணிருப்பாங்க சொல்லி நினைக்கிறேன். சும்மா மாசான சீக்வன்ஸ் மட்டும். அண்ட் ஒரு கன் வச்சிருந்தாரு பாத்தீங்களா, அது வந்துட்டு ஒரு கிரனேடு லான்ச்சராமா. ஒரு கமெண்ட்ல பார்த்தேன், ரொம்ப பயங்கரமான ஒரு கன் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ ஆதிக்கு வந்துட்டு கன் வச்சு விளையாண்டு இருக்காரு போல இருக்கு. ஸோ பாப்பம் படம் எப்படி சொல்லிட்டு அது வந்துட்டு இன்சைட் ரிப்போர்ட்ல இருந்து வந்திருக்க நியூஸ் என்ன, அர்ஜுன் தாஸ் இந்த படத்துல இருக்காரமா, அவர் வந்துட்டு ஒரு வில்லன் ரோல் ப்ளே பண்ற மாதிரி சொல்றாங்க. ஒன் ஆஃப் தி வில்லனா இருக்கும். லாட் ஆஃப் வில்லன்ஸ் இருக்காங்க, ஹீரோவே ஒரு வில்லன் மாதிரி தான் இருப்பாரு, இவர் ஒன் ஆஃப் தி வில்லன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அண்ட் அர்ஜுன் தாஸுக்கு ஜோடியா வந்துட்டு பிரியா வாரியர் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு எங்கரான கேரக்டர் மாதிரி காட்டுறாங்க போல இருக்கு, என்ன மேட்டருங்கிறது தெரியல. அண்ட் ஒரே ஒரு ரீமிக்ஸ் சாங் ஒன்று இருக்கு, தொட்டு பேசும் சுல்தான சாங் வந்துட்டு இந்த படத்துல ரீமேக் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் முன்னாடி நியூஸ் வந்துச்சு. அதுதான் இப்பயுமே சொல்றாங்க அந்த சாங் கண்டிப்பா இந்த படத்துல இருக்குன்னு சொல்லிட்டு. என்ன சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படத்துல இருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அது வந்து ஸ்வீட் கார்ட் ரியாவுடைய படத்தை வந்து ட்ரெய்லர் வந்துட்டு ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ரியோ அண்ட் கோபிகா வந்துட்டு நடிச்சிருக்காங்க. கோபிகா வந்துட்டு இப்பதான் நம்ம இதுல பார்த்திருப்போம், டிராகன் வந்துட்டு உருவாகிறதுக்கு காரணமா இந்த ஸ்கூல் பண்ணி கோபிகா தான். ஸோ அவங்க வந்துட்டு ஃபுல் சீரிஸ் நடிச்சிருப்பாங்க. அந்த சின்ன பொண்ணு கேரக்டர்ல செம்ம சூப்பரா அப்பயே நடிச்சிருப்பாங்க. மலையாள மேக்கர்ஸ் இப்போ வந்துட்டு தமிழ்ல ஃபர்ஸ்ட் ஃபிலிம் as a lead. ஸோ பிளாட்டா பார்க்கும்போது வந்துட்டு ரியோ அண்ட் கோபிகா இவங்களோட கேரக்டர்ஸ் வந்துட்டு பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. லவ் எல்லாம் கிடையாது, ஜஸ்ட் பிசிக்கல் ரிலேஷன்ஷிப். அதுல வந்துட்டு என்ன ஆயிருது அப்படின்னா, ஒரு கட்டத்துல வந்துட்டு தெரியாதனமா பிரெக்னென்ட் ஆயிருது அந்த பொண்ணு. ஸோ என்ன மேட்டர்னா அவர் வந்துட்டு அபார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. பட் அந்த பொண்ணு வந்துட்டு ரொம்ப ஹெசிடேட் பண்றாங்க. ஸோ அந்த சமயத்துல வந்துட்டு இந்த மேட்டர் வந்துட்டு வீட்டுக்கு தெரிஞ்சது. இந்த மேட்டர் வீட்டுக்கு தெரியல, இவங்க 2 ஒன்னா இருக்கிறது வீட்டுல தெரிஞ்சது. வீட்டுல வந்துட்டு இவங்க 2 லவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இந்த பொண்ணோட போனை பிடிங்கி வச்சு வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லி வச்சிடறாங்க. இந்த பக்கம் அபார்ஷன் பண்றதுக்காக வந்துட்டு இந்த பொண்ணை கூட்டிட்டு போறதுக்காக ரியோ வந்திருக்கும் போது, ரியோட அந்த கேரக்டர் வந்திருக்கும் போது இவங்க வந்துட்டு வீட்டை விட்டு வெளியே போய் ஆகணும்,
ஆகணும், அப்பதான் போய் அபார்ட் பண்ண முடியும், அபார்ட் பண்றதா இல்லையான்னு சொல்லி பேசவே முடியும். பட் இவங்க வந்துட்டு ஃபேமிலி சைட்ல வந்துட்டு நீங்க லவ் பண்றீங்கன்னு நினைச்சிட்டு புடிச்சு வச்சிடறாங்க. இவங்க தப்பிச்சு போனாங்களா இல்லையா, அபார்ஷன் நினைச்சா இல்லையா அப்படிங்கிறது தான் கதை அப்படிங்கிறது இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் தி ட்ரெய்லர்ல வந்து தெரியுது. அதுக்கப்புறம் வந்துட்டு மெயினா ஒரு பெரிய பூசணிக்காய் மறைச்சு வச்சிருந்த டிராகன் படத்துல சொல்ற மாதிரி இங்கேயும் ஒரு பெரிய பூசணிக்காய் மறைக்கிற மாதிரி தான் தெரியுது. நிறைய பிளாட்ஸ் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போற மாதிரி தெரிஞ்சுது. ஒரே ஒரு சின்ன டீஸ் மட்டும் காமிச்சிருந்தாங்க இந்த எண்டிங்க்கு வந்துட்டு. இந்த பொண்ணு வந்துட்டு இந்த இது வந்துட்டு ஜஸ்ட் பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் தான் இருக்கு. அண்ட் ஸ்டார்டிங்லேயே அவர் வந்துட்டு எனக்கு இந்த ஃபாரவர் ரிலேஷன்ஷிப் மேல நம்பிக்கையே கிடையாது, லவ் மேரேஜ் இதெல்லாம் நம்பிக்கையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அண்ட் ஹீரோயின் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உனக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறதுக்காக அது இல்லைன்னு ஆயிடாது, அது எப்பயுமே இருக்கிறதா செய்யும், உனக்கு மட்டும் தான் நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படி பார்க்கும்போது இவங்களுக்கு அது மேல நம்பிக்கை இருக்கு. மேபி இவங்களும் லவ் பண்ணிருக்கலாம், பட் இவர் வந்துட்டு லவ் இல்லை அப்படின்னு சொன்னதுனால கூட இவங்க அமைதியா இருந்திருக்கலாம். இப்போ வந்துட்டு வேற ஏதோ ஒரு பையன் கூட வந்துட்டு இவரை பார்த்துட்டு யார் அந்த பையன் அப்படிங்கும்போது, நீ எதுக்கு இதுக்கு கோவப்படுற, நீ உனக்கு எனக்கு என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இது பண்ற மாதிரி தெரியுது. ஸோ அவர் வந்துட்டு ஜெலஸ் ஆகிற மாதிரி தெரியுது. இதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்துட்டு கல்யாணம் அடிச்சா என்ன ஏது அப்படிங்கறத சொல்லிட்டு நினைக்கிறேன். பெரிய பிளாட் வந்துட்டு அப்படியே மறைச்சிட்டாங்க. ஸோ அது என்னங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அருணாச்சலேஸ்வரன் வந்துட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் வந்துட்டு ரீல்ஸ் போட்டுட்டு இருக்கிறவரு, நிறைய காமெடி கண்டென்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்பதான் நிறைய இன்ஸ்டாகிராம்ல இன்ஃபுளுசர் கிடையாது, கண்டென்ட் கிரியேட்டர் வந்துட்டு இப்போதைக்கு சினிமாக்குள்ள போயிட்டு இருக்காங்க. இப்போ ஹரிபாஸ்கர் வந்துட்டு மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங்னு சொல்லிட்டு சூப்பரான படம் கொடுத்திருந்தார் இல்லையா, அந்த வகையில இப்ப அருணாச்சலேஸ்வரன் வந்திருக்காரு. இவர் நான் பார்த்திருக்கேன், பட் பேர் தான் தெரியாது. சோ இவர் வந்துட்டு இந்த படத்துல ஒரு ஃப்ரெண்ட் கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஃப்ரெண்டு மட்டும் இல்ல, ஒரு ப்ராமினன்டான ரோலா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் படத்துல நடிச்சிருக்க எல்லாருமே இந்த ஆடியோ லான்ச் வந்திருந்தப்ப ட்ரைலர் ஆடியோ லான்ச் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு வந்த எல்லாருமே சின்ன ஆக்டர்ஸ் வந்து பெரிய ஆக்டர்ஸ் வந்து அசிஸ்டன்ட் ஆக்டர்ஸ் வந்து எல்லாருமே அருணாச்சலேஸ்வரனோட அந்த கேரக்டர் வந்துட்டு செம்ம சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் அவரோட ஒர்க் வந்துட்டு பயங்கரமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் ஃபௌசி அப்படிங்கிற அந்த பொண்ணு, அவங்க வந்துட்டு சீரியல்ஸ்ல பாத்திருக்கேன் நான், பெருசா அவங்களுக்கு தெரியாது. ஃபௌசி அப்படிங்கிற அந்த பொண்ணு வந்துட்டு இந்த கேரக்டருக்கு ஒரு ஜோடியா வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், கிளியரா தெரியல. அவங்க இந்த படத்துல இருக்காங்க, அவங்களுக்கு இது டெபியூ ஃபிலிம். அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஆக்ட், அந்த ஃபர்ஸ்ட் ஆக்ட் வந்துட்டு ரிவீல் பண்ணிட்டாங்க. அந்த அபார்ஷன், இந்த பிரெக்னென்ட், இந்த மேட்டர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆக்ட்ல ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் இன்டர்மிஷன் அந்த மேட்டர் எதுவுமே ரிவீல் பண்ணாம ஸ்ட்ரைட்டா எண்டிங் கிட்ட வரும்போது ஆப்வியஸா அந்த எண்டிங் என்ன மேட்டர்னா, இந்த பொண்ணுக்கு விடிஞ்சா நிச்சயதார்த்தம், பட் இந்த பையன் வந்துட்டு அபார்ஷன் பண்ணவே இல்லை, என்ன ஆச்சுங்கிறத சொல்லவே இல்லை, பட் நிச்சயதார்த்தம் பண்ண போறாங்க அடுத்த நாள் காலையில. சோ இதை வந்துட்டு லைட்டா ரிவீல் பண்ணிட்டு நடுவில் இருக்கிற விஷயங்கள்லாம் அப்படியே தூக்கி போட்டாங்க. ரெடின் கிங்ஸ்லி இந்த படத்துல இருக்காரு, அவர் வந்துட்டு முக்கியமான ரோல்ல வருவாரு, அவர் தான் இந்த படத்தோடைய மெயின் கான்செப்ட், அந்த மெயினான ஒரு பிளாட்டுக்கு வந்துட்டு ஒரு கீ ரோல் மாதிரி இருப்பாருங்கிற மாதிரிலாம் கலாச்சிட்டு இருந்தாங்க. அது என்னங்கிறது எனக்கே தெரியுது. ஆப்வியஸா வந்துட்டு இந்த ஸ்பெஷல் பலூன், அந்த பலூனுக்கு வந்துட்டு ஒரு பிராண்ட் அம்பாசிடர் மாதிரியே அவர் இந்த படத்துல இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு புரியும் சொல்லிட்டு நினைக்கிறேன். சோ அது என்னங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கலாம். சுதேஷ் சக்கரவர்த்தியை வந்துட்டு எனக்கு இந்த படத்துல வந்து சூப்பரான ஒரு ரோல், ஒரு சென்ட்ரல் கேரக்டர், நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு ப்ராமினன்டான இது தான் செய்யுது. ட்ரைலர் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு, ஒரு மாதிரி இருக்கே ரியோ அடுத்த ஒன்னு இப்படி பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் செகண்ட் டைம் பார்க்கும்போது ஓகே, ஸ்டோரியில ஏதோ ஒரு சரக்கு இருக்கு போல இருக்கு அப்படின்னு தோண ஆரம்பிச்சது. அண்ட் ஆடியோ லான்ச்ல வந்து நிறைய பேர் வந்துட்டு படம் பார்த்தவங்க, அதாவது இந்த ப்ரொடியூசர்ஸ் சில பேர் வந்து போட்டு காமிச்சிருக்காங்க போல இருக்கு. அண்ட் சில ஆக்டர்ஸ் டேரக்டர்ஸ்க்குமே பார்த்துருக்காங்க. அவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, படம் சூப்பரா இருக்குன்னு தான் சொல்றாங்க. அவங்க இந்த ட்ரெய்லர் பார்க்கல, ஸ்ட்ரெயிட்டா படத்தை பார்த்திருக்காங்க. அதனால வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு பிடிச்சிருக்கு போல இருக்கு. ஸோ ஆல்ரெடி இன்டர்வியூஸ்ல வந்துட்டு இவங்க கொஞ்சம் சொல்லணும், கண்டிப்பா சொல்லிதான் ஆகணும். ட்ரெய்லர் வந்துட்டு பொதுவா பார்த்துட்டு இது பண்ணாதீங்க, இந்த மேட்டர்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு லைட்டா அவங்க இன்டர்வியூஸ்ல வந்து சொல்லிதான் ஆகணும். அப்பதான் வந்துட்டு பெருசா ப்ரொமோஷன் பண்ண முடியும். ஸோ நாடு இருக்கு மார்ச் 14 ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். எனக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனா சரி, என்னுடைய நிறமாறும் உலகில் அந்த படமே மார்ச் 7 ரிலீஸ் ஆகுது. ஸோ தொட்டு மல்டி ஸ்டாரர் ரியோ, சாண்டி, விக்னேஷ்காந்த், நட்டி, அதுக்கு அவங்கலாம் நடிச்சிருக்காங்க. ஸோ இது இந்த மார்ச், இந்த ஸ்வீட் ஆர்ட் வந்துட்டு மார்ச் 14 ரிலீஸ் ஆகுது. விக்னேஷ்காந்துமே இந்த ஈவெண்ட்டுக்கு வந்திருந்தாரு, அவர் தான் ஒரு ஃபுல் ஆங்கரிங்கா பண்ணியிருந்தாரு. ஸோ அவருக்கு ரொம்ப சந்தோஷம் இவருடைய இதுல இருந்தது. இந்த படத்தோட டேரக்டர் வந்துட்டு முக்கியமா ஆரம்பத்தில் சொல்லியாங்கன்னா, அவர் வந்துட்டு நெஞ்சமுடு நேர்மையோடு ஓடுராஜா படத்தோட டேரக்டர் இருக்காரு இல்லையா, அவருடைய அசிஸ்டன்ட் டேரக்டர். ஸோ அவர் வந்துட்டு அசிஸ்டன்ட் டேரக்டர் வந்து இப்ப டேரக்டர் மாதிரி இந்த படம் பண்ணியிருக்காரு. ஸோ ஜோ படத்துக்கு முன்னாடி இந்த ஸ்கிரிப்ட் வந்துட்டு ஓகே ஆகி நான் உனக்கு பண்றேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ரியோன்னு சொல்லிட்டாராமா. ஸோ இப்போ ஜோ முடிச்சதுக்கு அப்புறமா பெரிய பெரிய சைட்ல இருந்து ரியோக்கு வந்துட்டு நிறைய கால்ஸ் வந்தாலும் கூட இந்த படத்தை நான் முடிச்சுட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காரு. அண்ட் ஸ்டேஜ்ல வந்துட்டு ஜோ படத்தோட டேரக்டர், அதுக்கப்புறம் நெஞ்சமுடு நேர்மையோட டேரக்டர் இவரு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஆண் பாவம் போலாதது அந்த படத்தோட டேரக்டர்னு சொல்லிட்டு 4 பேத்தையும் கூப்பிட்டு வச்சு ஒரு 5 பேரா ஒரு போட்டோ தான் எடுத்தாங்க. பயங்கர ஹோல்சமா இருந்துச்சு. ஸோ இப்படி பார்க்கலாம் இந்த படம் இருக்குன்னு சொல்லிட்டு. அது தொடர்ந்து கிங்ஸ்லி படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் இருந்துச்சு. ஸோ கமல் பிரகாஷோட டைரக்ஷன்ல வந்துட்டு இந்த படம். ஸோ கமல் பிரகாஷ் வந்துட்டு அஸ்வத் மாரிமுத்து அந்த கேங்ல தான் இருந்தவர். ஸோ அவர் வந்துட்டு ஹைவே காதலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பிரதீப் ரங்கநாதன் வச்சு கூட எடுத்திருக்காரு. ஸோ இப்போதைக்கு இந்த படம் பண்ணியிருக்காரு. ஸோ அது வந்துட்டு நம்ம ஜிவிபியோட ஓன் ப்ரொடக்ஷன். அதே ஸ்வீட் ஆர்ட்டுமே வந்துட்டு யுவன் சாரோட ப்ரொடக்ஷன். அவருமே வந்துட்டு நான் வந்துட்டு படம் இது பண்ணிட்டு சைன் பண்ணிட்டு போனேன், டூர் போயிருந்தேன். டூர்னா இதுக்கு போயிருந்தேன், கான்சர்ட் டூர் போயிருந்தேன். போயிட்டு வந்து பார்த்தா படம் முடிஞ்சுட்டானுங்க, படத்தா நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. 34 நாள் தான் ஷூட்டிங்கே பண்ணாங்களாம் அந்த படம். ஸோ கம்பேக் டு கிங்ஸ்டன் வந்துட்டு தூவத்தூர் அப்படிங்கிற அந்த ஊர்ல வந்துட்டு ஒரு வில்லேஜ், அது வந்துட்டு ஒரு சஃபரிங் வில்லேஜ், புவரா இருக்காங்க. அந்த
பயங்கர சாப்பாட்டுக்கு இது இல்லாம அந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருக்கிற ஒரு ஊரு. ஸோ அந்த சமயத்துல வந்துட்டு அந்த கடலை வந்துட்டு வேலி போட்டு மறைச்சு வச்சிருக்காங்க, அந்த கடலுக்குள்ள போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆபீஸா துணி நிறைய கான்ஸ்பிரசி ஓடிக்கிட்டு இருக்கு, அங்க போனா சாப்பாடு இல்ல, ஆனா வந்துட்டு அந்த கடலுக்குள்ள போனா வந்துட்டு உயிர்கள் போகுது, ஸோ ஊருக்குள்ளேயுமே உயிர்கள் போகுது, அந்த கடலுக்குள்ள போனா வந்துட்டு பேய் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய மிக்ஸ் எல்லாமே இதுல கலந்துருக்கு. ஹீரோ இதெல்லாம் கண்டுக்காம வேற சைட் ஆஃப் கடலுக்கு போய் ஸ்மக்லிங் வேலை பார்த்து அந்த காசை வச்சு சில வேலைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவருக்கு தேவையானதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. பட் ஒரு கட்டத்துல நேவி போலீஸ் வந்துட்டு உங்களை கண்டுபிடிச்சு வான் பண்ற மாதிரி தெரியுது, டீசர்ல அப்படி பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது. ஸோ அதுக்கப்புறம் இப்ப ஸ்மக்லிங்கே போக முடியாது அப்படிங்கும்போது திரும்பவும் மீன்பிடி தொழிலுக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது இந்த மிக்ஸ் எல்லாம் கேட்டுட்டு என்னடா உளறிட்டு இருக்கீங்க, நான் போய் பேய் இல்லைங்கிறத ப்ரூவ் பண்ற பாருன்னு சொல்லிட்டு இவரோட கேர்ள் ஃப்ரெண்ட், அதோட இவரோட ஃப்ரெண்டு அருணாச்சலேஸ்வரன், ஆபிசா ஸ்வீட் படத்துல ஃப்ரெண்டா கேரக்டர் தான் நடிச்சவர், இந்த படத்துலயுமே நடிச்சிருக்காரு. ஸோ அவர் வந்துட்டு ஒரே சமயத்துல 2 படம் ஒரே வருஷத்துல அவர் வந்துட்டு இந்த படத்துல இருக்காரு. ஸோ இவங்க 3 பேரும் அதுக்கப்புறம் இன்னும் சில ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு கடலுக்குள்ள போறாரு. போனவருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கறத மெயினா காமிச்சிருக்காங்க. ஸோ சில ஹாரரான விஷயங்கள்லாம் காட்டுறாங்க. அழுகுன உடம்புல வந்துட்டு கொடூரமா ஜாம்பிஸ் மாதிரி வந்துட்டு இருக்காங்க. பெருசா ஜாமீன் கடமையாக சொல்லிங்கன்னா கண்டிப்பா பேயா தான் காட்டுவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. என்னங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கலாம். வெக்னா மாதிரி ஒரு கேரக்டர் காமிச்சிருக்காங்க, ஸ்ட்ரேஞ்ச் திங்ஸ் வர மாதிரி. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் இவங்களுமே வந்துட்டு டிராகன் படம் மாதிரியே பெரிய அந்த பூசணிக்காய் மறைச்சு வைக்கிற மாதிரி பெருசா அந்த செகண்ட் ஹாஃப்ல வர அந்த பெரிய சீக்வன்ஸ் செட் அப்படியே மறைச்சிட்டாங்க. மேக்ஸிமம் வில்லேஜ் போர்ஷன்ஸே காமிச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு வில்லன் போர்ஷன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆக்ட் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃபோடைய பாதி வரையும் வரும்னு சொல்லிருக்காரு. அப்போ ஃபுல்லா கடல் தான் வரும். பட் அது எதையுமே இந்த படத்துல வந்துட்டு காட்டவே இல்லை. எல்லாமே தியேட்டருக்கு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த ட்ரெயிலர்ல எதுவுமே காட்டல. விஎஃப்எக்ஸ் வந்துட்டு பயங்கரமா இருந்துச்சு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அந்த படம் சொல்லிட்டு. அது வந்து ஹிட் தி தேர்ட் கேஸ் இந்த படத்தோட டீசர் வந்துட்டு ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ அர்ஜுன் சர்க்கார் வந்துட்டு ஹிட் தி செகண்ட் கேஸ் படத்தோட எண்ட்ல வந்துட்டு ரிவீல் ஆயிருப்பாரு. ஸோ அவர் வந்துட்டு காஷ்மீர்ல வந்துட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ ரிவீல் ஆனது வந்துட்டு இப்போதைக்கு ஆந்திராக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக வராரு, ஒரு கேஸ்க்காக. ஸோ இந்த சமயத்துல வந்துட்டு அவரோட கேரக்டர் இந்த டீசர்ல தெளிவாக காமிச்சிருக்காங்க. பயங்கர கோவக்காரர் அப்படிங்கிற மாதிரி, ரொம்ப ரொம்ப லைட்டா கூட ஏதோ ஒன்று தட்டி விட்டது கூட பார்த்து போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் கண்ணு தெரியாத கம்யூனிட்டின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டுறாரு. யாரோ ஒரு அக்யூஸ்ட் வந்துட்டு கையை மேல வச்சு அடி நடிக்கிறாரு. ஸோ இந்த மாதிரிலாம் பயங்கர ஒரு ஆங்கரான பிடிச்ச மாதிரி தான் காட்டுறாங்க. ஸோ இப்ப இருக்கிற ஒரு கேஸா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. பட் இதுல காமிச்சிருக்க விஷயம் என்னன்னா, தலையில கட்டி தொங்க விட்டுருக்காங்க கொன்னு. ஸோ அவங்கள ஸோ அதுல வந்துட்டு இப்படி கழுத்து ஓப்பன் ஆகி அப்படியே தொங்குது, பயங்கர கோரா இருக்கு. அந்த மாதிரி கொலைகள் நடந்துகிட்டு இருக்கு. செயின் ஆஃப் மர்டர்ஸ் நடக்குதுன்னா வந்துட்டு பண்றது ஒரே ஆள் தான் இருக்கும்னு சொல்லிட்டு இவர் பேசிட்டு அந்த கேஸை வந்துட்டு எடுத்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறது தான் பிளாட்டா இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இதை தாண்டி ஒரு ஆங்கர் இஷ்யூ சம்பந்தப்பட்டமா ஏதாவது இருக்குன்னு சொல்லிட்டு என்னன்னு தெரியல. ஏன்னா ஸ்ரீந்தி சிட்டி கேரக்டர் இருக்கு, அவங்களுமே வந்துட்டு நீ ஒரு போலீஸ்காரன் தானே சொன்ன அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு டைலாக் வந்துட்டு வருது. அவங்களுமே வந்துட்டு லவ் போர்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். கிளியரா என்ன மேட்டர்னு தெரியல. காஷ்மீர் போர்ஷன்ஸும் இருக்கும், இங்கேயும் இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ ஹிட் தி செகண்ட் கேஸோட எண்ட்ல அவர் வந்திருப்பாரு இல்லையா, அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ரெண்டுமே இந்த படத்துல இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் May 1 ரிலீஸ் ஆகுது. ட்ரைலர் தான் வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பிளாட் ரிவீலுங்கிறது தெரியும். ரெட்ரோ கூட தான் ரிலீஸ் ஆகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் டாக்கிங் அபவுட் ரெட்ரோ படத்துல வந்துட்டு பூஜா வந்து ஹீரோயின் அப்படின்னு இருக்காங்களே. ஸோ இப்போதைக்கு பூஜா கிட்டே வந்துட்டு கூலி படத்துல ஒரு கேமியோ சாங் வந்துட்டு பேசியிருக்காங்களா, ஒரு கேமியோ சாங் இந்த படத்துல இருக்க போது அந்த சாங்ல எங்க ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் பண்றதா சொல்லியிருக்காங்க. லோக்கினா வந்துட்டு இது நான்-வெல்ஃபியர் ஃபிலிம் அப்படிங்கறதுனால பயங்கர எக்ஸ்பெரிமெண்டல் நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காரு. ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் எக்ஸ்ட்ராவா இது இருக்கு அது இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்களே, அந்த வகையில இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் சாங்மே இந்த படத்துல பிளேஸ் பண்ணியிருக்காரு. அப்படின்னா மேபி வந்துட்டு இவருடைய அந்த ஓல்டு சாங்ஸை யூஸ் பண்றதுங்கிற ஒரு மேட்டர் இருக்கு இல்லையா, அந்த ஓல்டு சாங்ஸ் எடுத்து யூஸ் பண்ணுவாரு. ஸோ அதுல வந்துட்டு ஃபைட் சீன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுவாரு. பட் இந்த படத்துல வந்துட்டு மேபி அந்த ஓல்டு சாங்கை வந்துட்டு ஒரு ஃபுல் டான்ஸ் ஆகவே காமிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா ஒரே நேரத்துல ஃபைட் டான்ஸ் சொல்லிட்டு 2 இடத்துல நடக்கிற மாதிரி கூட காமிக்கலாம். ஒரு அந்த பழைய படங்கள்லாம் காட்டுவாங்க இல்லையா, ஒரு ஹெண்டிங் கிட்ட ஒரு சாங் வரும், அந்த சாங் நடந்துட்டு இருக்கும்போது இந்த பக்கம் பிளாட்டும் நடந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்றாருன்னு தெரியல. ஒரு நாஸ்டாலஜி கொடுக்குற மாதிரி பண்ணுவாரு அனுபவம் சொல்லிட்டு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், இருக்கலாம், வெயிட் பண்ணி பார்ப்போம். அதை தொடர்ந்து கவினுடைய மாஸ்க் படத்தோடைய போஸ்டர்ஸ் வந்துட்டு ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ பிளாட்டை வச்சு இந்த போஸ்டர்ஸ் வச்சு பார்க்கும்போது வந்துட்டு ஒரு மாஸ்க் வச்சிருக்காரு, ஒரு பாஸ்தட்டிக் மேக்கப்ல கிரியேட் பண்ண ஒரு மாஸ்க் மாதிரி தெரியுது. அதை மாட்டிட்டு இருக்கிற மாதிரி ரொம்ப கூலா வந்துட்டு ஒரு பயங்கர இதாக இருக்காரு. ஒரு ஆன்டி ஹீரோ மாதிரி ஒரு லுக்கு கொடுக்குறாரு. அண்ட் இந்த பக்கம் ஆண்ட்ரியா வந்துட்டு கையில கன்னோட ஒரு ஈவில் லுக் கொடுக்குறாங்க. ஸோ 2 பேருமே நேர்த்திக்கிற மாதிரி தான் தெரியுது. 2 பேருமே வில்லன் ஹீரோஸ் அந்த கேரக்டர்ல வராங்களா இல்ல 2 பேரும் ஒரே கேங்கா என்ன மேட்டருங்கிறது தெரியல. ஸ்டோரியா எதுவுமே என்ன இருக்க போகுது அப்படிங்கிறதுமே தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இனிஷியேட்டர் பொறுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, வெற்றிமாறன் இந்த படத்துல வந்துட்டு ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்றாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கேமியோவா இருக்காது, ஒரு முக்கியமான ரோலாவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஏதாவது அப்டேட்ஸ் வந்துச்சுன்னா நமக்கு தெரியும். வந்துட்டு கிஸ்ஸுமே வந்துட்டு மார்ச் எண்டுக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஜெயிலர் 2ல நம்ம சிவானா வந்துட்டு ரிட்டர்ன் ஆக போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஜெயிலர் 1ல வந்துட்டு நாசிமா அப்படிங்கிற கேரக்டர்ல சிவானா நடிச்சிருப்பாரு இல்லையா. ஸோ இப்போதைக்கு வந்துட்டு ஜெயிலர் 2க்கு வந்துட்டு ரிட்டர்ன் ஆக போறாரு. 14 டேஸ் வந்துட்டு கால் ஷீட் கொடுத்துருக்காரு. ஷூட்டிங் வந்துட்டு ஏதோ ஒரு டேட் சொல்லியிருந்தாங்க, இப்பதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி நடக்க ஆரம்பிச்சிருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த மேட்டருங்கிறது தெரியல. பட் அவர் அந்த படத்துல இருக்காரு அப்படிங்கிறது இப்போதைக்கு கன்ஃபார்ம் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படத்துல அவர் என்ன மாதிரி யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹனுமான் படத்தோட டேரக்டர் பிரசாந்த் வர்மா. ஸோ ஆல்ரெடி வந்துட்டு பிரபாஸ் கூட ஒரு படம் பண்ண போறதா சொல்லியிருந்தாங்க இல்லையா. இப்போதைக்கு அந்த படத்துக்கு வந்துட்டு டெஸ்ட் ஷூட்டிங் இன்னைக்கு நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கான வந்துட்டு போஸ்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை. ஜஸ்ட் வந்துட்டு இந்த நியூஸ் வந்துட்டு வந்திருக்கு. அண்ட் ஹோம்பாலிபிக்ஸ் தான் வந்துட்டு இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவர் என்ன மாதிரி ஒரு பிரபாஸ் வச்சு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு.
அசோக் செல்வன் அண்ட் கீர்த்தி சுரேஷ் வந்துட்டு சேர்ந்து ஒரு படம் பண்ண போறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ அவங்க வந்துட்டு $1 மில்லியன் ஃபிலிம்ஸ் கீழே தான் இந்த படம் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ $1 மில்லியன் ஸ்டுடியோஸ் வந்துட்டு குட் நைட் படத்தை எடுத்தவங்க, அவங்களுக்கு கீழே படம் பண்றாங்க போது ஒரு சின்ன படமா தான் இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் டாக்கிங் ஆஃப் $1 மில்லியன் ஸ்டுடியோஸ் அவங்களுடைய ஒன்ஸ் மோர் அண்ட் டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த 2 படமுமே இந்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் தி இயர்ல வந்துட்டு ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். துல்கர் சல்மானுடைய 40வது படம் ஐ எம் கேம் அப்படிங்கிற ஒரு படத்தோடைய போஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இது என்னது ஐ எம் கேம் அப்படிங்கிறது கிளியரா தெரியல. நான் தான் இந்த விளையாட்டே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இதான் சைஃபை மேட்டரா என்னங்கிறது தெரியல. ஜஸ்ட் போஸ்ட் மட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டைட்டில் ரிவீல் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. நஹாஸ் ஹிதேயாத் அப்படிங்கிற டேரக்டர். ஸோ வந்துட்டு ஆர்டிஎக்ஸ் படத்தை எடுத்தவர். ஆர்டிஎக்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்ச படம், பயங்கர ஆக்ஷன் படம். ஸோ சூப்பரா பண்ணியிருப்பாரு. ஸோ இப்போதைக்கு டிகி வந்துட்டு அவர் கூட தான் படம் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் ஸோ இதுக்கு முன்னாடி காந்தா ரிலீஸ் ஆயிருக்கு அப்புறம் தான் இது வரும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ தமிழ் தான் காந்தா எடுக்கிறாங்க. ஸோ அந்த படம் முடிச்சதுக்கு அப்புறமா தான் இந்த படம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லி நினைக்கிறேன். இப்போதைக்கு போஸ்ட் மட்டும் விட்டுருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். மூக்குத்தி அம்மன் 2 வந்துட்டு ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்க சமயத்துல வந்துட்டு அருண் விஜய் வந்துட்டு வில்லன் ரோலுக்கு பேசிட்டு இருக்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ சுந்தர்சி வந்துட்டு கொஞ்சம் பெருசாவே பிளான் பண்ணுறதா சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவர் நடிக்கிறாருன்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி கடையில் அருண் விஜய் நடிக்கிறதா ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா? ஸோ அதை தொடர்ந்து வந்துட்டு பார்த்திபனுமே இந்த படத்துல இருக்காராமா. ஸோ அந்த போஸ்டர் வந்துட்டு இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துரும், அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருவாங்க. அவர் இந்த படத்துல ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்றாரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவர் என்ன மேட்டர் அப்படிங்கிறத. ஹரிஷ் கல்யாண் வந்துட்டு லிஃப்ட் படத்தோட டேரக்டர் வினீத் வரப்பிரசாதோட வந்துட்டு பேசிட்டு இருக்காரு ஒரு படத்துக்கு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. ஸோ ஆல்ரெடி வந்துட்டு டீசல் அண்ட் இப்போ இன்னொரு படம் கூட வந்துட்டு ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த வருஷம் வந்துட்டு ஆல்ரெடி அவருக்கு ஸ்டாக்ல இருந்த படம், அதாவது பார்க்கிங் லப்பர் பந்து ஹிட்டுக்கு அப்புறமா அவருக்கு ஸ்டாக்ல இருந்த படம் வந்துட்டு ரிலீஸ் ஆகாம கொஞ்ச நாள் இருந்துச்சு இல்லையா? ஆல்ரெடி எடுத்து முடிச்சு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது, லாக்டவுன் பீரியட்ல எடுத்த படங்கள்லாம் ரிலீஸ் ஆகாம ஸ்டாக்லேயே இருந்தது. அந்த படங்கள்லாம் இப்போதைக்கு வந்துட்டு ரிலீஸ் ஆகிறதுக்கு பிளான் ஆயிட்டு இருக்கு. இந்த சமயத்துல வந்துட்டு இந்த வருஷமே அவருக்கு 2-3 படங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் வருதா இல்லையா சொல்லிட்டு. விஜய் சேதுபதி அண்ட் நித்யா மேனன் வந்துட்டு பாண்டியராஜ் சாரோட டைரக்ஷன்ல ஒரு படம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? அந்த படத்தோடைய ஷூட்டிங் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கூடிய சீக்கிரம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிஞ்சு ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ட்ரெயினை பத்தி எந்த அப்டேட்டுமே வரல, மிஷின் சார் தான் சொல்லணும். ஏதாவது சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏஆர்கே சரவணன் நம்ம மரகநாணயம் டேரக்டர் வந்துட்டு மரகநாணயம் 2க்கான ஸ்கிரிப்டை வந்துட்டு ஃபைனல் பண்ணிட்டாராமா. ஸோ கூடிய சீக்கிரம் அந்த படம் வந்துட்டு நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆதி வந்துட்டு இப்போதைக்கு ரீசெண்ட் இன்டர்வியூ சப்தம் படத்துக்காக கொடுத்திருந்தாரு. எனக்கு பெருசா ஹாரர் பிடிக்காது அப்படிங்கிறனால சப்தம் அகத்தியா இந்த படத்தை பத்தி நான் பெருசா பேச மாட்டேன், எதுவும் கண்டுக்காதீங்க. ஏன்னா எனக்கு ஹாரர் பிடிக்காது, நான் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிறனால, நான் பார்க்க ரேடாருக்குள்ள மட்டும் தான் நான் பேசுறேன் அப்படிங்கிறனால அதை பத்தி நான் பேசல. ஸோ அவ்வளவுதான். அதை தொடர்ந்து இந்த வாரம் வந்துட்டு சாங்ஸா வந்துட்டு இந்த கிசா 47 அப்படிங்கிற ஒரு சாங் வந்து ரிலீஸ் இருந்துச்சு. டிடி ரிட்டர்ன்ஸ் நெக்ஸ்ட் லெவல்ல இருந்து அந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் இப்போ ரீசெண்டா வந்துருந்துச்சு. ஆஃப்ரோ மியூசிக்ல கெலுத்தி அண்ட் ஆர்யா வந்துட்டு இந்த படத்துக்கு இந்த சாங்க்கு வந்து ரிலீஸ் எழுதியிருக்காரு. ஸோ இந்த சாங்கோடைய பேசிக் என்னன்னா, இந்த கோவிந்தா இருக்குல்ல, ஹரஹர கிருஷ்ணா கோவிந்தா, அந்த சாங் வந்துட்டு லைட்டா ரீமிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுல வந்துட்டு படத்துல ஒரு மூவி ரிவ்யூரா இருக்கிற போல இருக்கு நம்மள மாதிரியே. ஸோ நம்மள மரத்துல வந்துட்டு பார்க்கிங் காசு கோவிந்தா, ஹீரோயின் நடிப்பு கோவிந்தா அப்படிங்கிற லிரிக்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் ஃபன்னா தான் இருந்துச்சு. பட் படத்துல வந்துட்டு மெயினா படங்களை மொத்தமா கலாய்க்கிற மாதிரி கேரக்டராவே வச்சுட்டாங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு இதா இருக்கும்னு சொல்லிட்டு தெரியல. ப்ளூ ஸ்டை மாறன் சட்டையர் பண்ற மாதிரி தான் இருக்கும். பட் அதை தாண்டி வந்துட்டு சினிமா அப்படிங்கிறது வந்துட்டு அந்த ரிவ்யூவருக்கு எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத லைட்டா எங்கேயாவது காட்டினாங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு இதா இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கேரக்டர் அப்படிங்கும்போது 2 டைனமிக்ஸ் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்றதுங்கிறது இந்த கேரக்டர் இன்னும் கொஞ்சம் அழகா காட்டும். வெறுமனே வந்துட்டு 1 டைமென்ஷனலா படங்கள்னாலே மொக்க அப்படின்னு சொல்லாம அந்த மாதிரி படம் எடுங்க, இந்த மாதிரி படம் எடுங்கன்னு சொல்லிட்டு படத்துக்குள்ள ஐடியாலஜி பேச நல்லா இருக்கும். ஹாலிவுட்ல இந்த படம் பார்த்திருக்கியா, அந்த மாதிரி படம் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஐடியாலஜி பேசினா இந்த கேரக்டரோட இந்த டைனமிக்ஸ்ங்கிறது நல்லா வந்துட்டு இதாகும். ஏன்னா படம் வந்துட்டு கண்டிப்பா பேயை பத்தி தான் இருக்க போகுது. அண்ட் இந்த நெக்ஸ்ட் லெவல் அப்படிங்கும்போது அந்த கேமை பத்தி தான் இருக்க போகுது. பட் இப்படி இருக்கும்போது இவருடைய கேரக்டர் வந்துட்டு ஜஸ்ட் இந்த டிடி அப்படி இந்த கேரக்டருக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் டைனமிக்ஸ் ஆட் பண்றது நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ அதனால இந்த படத்துல என்ன மாதிரி காட்டுறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். தொடர்ந்து வந்துட்டு இன்னைக்கு கிறிஸ்டன் படத்தோட டைட்டில் ட்ராக் ரிலீஸ் இருந்துச்சு. ஒரு அருண்ராஜா கமராஜ் மியூசிக்ல கபீர் வாசிக்கு பாடினாரு, ஃபர்ஸ்ட் டைம் ஃபிலிம்ல பாடுறாரு. ஸோ அவருடைய வாய்ஸ் வந்துட்டு சூப்பரா இருந்துச்சு. லிரிக்ஸுமே அவர் தான் எழுதியிருக்காரு. ஸோ கிங்ஸ்டனுடைய டைட்டில் ட்ராக் ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. ஒரு வைப் மெட்டீரியல்னு சொல்ல முடியாது, படத்துல பார்க்கும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த சாங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து ஸ்வீட் ஹார்ட் படத்துல இருந்துமே வந்துட்டு கதவை திறந்தபடி ஏதோ ஒரு சாங்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், எனக்கு கிளியரா ஞாபகம் இல்லை. அந்த சாங் வந்துட்டு ரிலீஸ் இருந்துச்சு. யுவன் சாரோட வாய்ஸ்ல செம்ம சூப்பரா இருந்துச்சு அந்த சாங்குமே. ஆனால் ஸ்வீட் ஹார்ட் படத்துல இருந்து இன்னொரு மேட்டர் என்னன்னா, 2012 வந்துட்டு யுவன் சாரோட ஒரு கான்செர்ட்ல வந்துட்டு ஐல் பி தேர் ஃபார் யூ அப்படிங்கிற ஒரு சாங் வந்துட்டு பண்ணியிருந்தாராமா. கான்செர்ட்டுக்காக பண்ண சாங். அந்த சாங் வேற எங்கேயுமே அவர் ரிலீஸும் பண்ணலாமா இத்தனை வருஷமா. அந்த சாங் வந்துட்டு அந்த கான்செர்ட்டுக்காக பண்ண சாங், அதோட வந்துட்டு மறந்துட்டாராமா. இப்போதைக்கு ஸ்வீட் ஹார்ட் படத்துல அந்த ஐல் பி தேர் ஃபார் யூ அப்படிங்கிற சாங் வந்துட்டு பிளேஸ் பண்ணிருக்கதா சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு அவர் பாடியும் காமிச்சாரு. அந்த சாங் உண்மையிலே சூப்பரா இருந்துச்சு அவர் பாடும்போது. ஸோ அந்த படம் இந்த சாங் வந்துட்டு இந்த படத்துல பிளேஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அவரே ஆடியோ லான்ச்ல. ஸோ அதுவுமே நல்லா இருக்கும்னு சொல்றேன். ஸோ இப்போ பண்ணி பார்க்கலாம் அந்த சாங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. தொடர்ந்து பார்த்துக்கான எல்லா அப்டேட்ஸுமே முடிஞ்சு. ஏதாவது அப்டேட்ஸ் மிஸ் பண்ணி தப்பா சொல்லியிருந்தாலும் அதை மாதிரி கமெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்களை வந்துட்டு இன்னொரு வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் சித்தார்த் சௌந்தரராஜன். குட்.